வணக்கம், நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாரியில் பாவாடை சட்டை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 26 இன்ச்சு சைஸ் இருக்கிற ஒரு பாவாடை சட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். சாரியில் நம்ம முந்தானியும் ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சாரியில் நம்ம ஒரு 2.5 மீட்ரு வந்து நம்ம அளவெடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். 2 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து இடுப்புக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 2.5 மீட்ரு எடுத்துக்க போகிறேன். 2.5 மீட்ரு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டாப் தைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சாரி மீதியாக தான் இருக்கும். இப்போ சாரியில் தைக்கிறது தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நான் சின்ன குழந்தைக்கு தான், சின்ன பாப்பாவுக்கு தான் தைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ச்சு சைஸு ஸ்கர்ட்டு வந்து நான் வந்து 1 இன்ச்சு சேர்த்து 26 இன்ச்சு வைக்க போகிறேன். நம்ம சாரியில் 2 சைடுமே பார்டர் இருந்ததுன்னா ஒரு சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு சைடு கீழே மட்டும் பார்டர் வர்ற மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். நான் ஸ்லீவ் வைக்க போகிறதில்ல. ஸ்லீவ் வைக்காதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் தைக்கும்போது. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நம்ம இன்றைக்கி தைக்கலாம், நாளைக்கு தைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம். இந்த சாரீ அழகாக இருக்குது, அந்த சாரீ அழகாக இருக்குது, இப்படி தைச்சி போடணும், அப்படி தைச்சி போடணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் கண்டிப்பாக யாருமே தைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். நீங்கள் எதையுமே தள்ளி போடாமல் குயிக்காக நம்ம தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தைக்கலாம். நான் வந்து லைனிங் வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். இந்த லைனிங் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து தறியிலலாம் நெய்வாங்க இல்லையா, காடா பீஸுன்னு சொல்லுவாங்க. அந்த பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். நம்ம நார்மல் லைனிங் பீஸை விட இது வந்து நல்லா அகலமாக இருக்கும். ஸோ நான் வந்து டாப் வந்து நல்லா மடித்து 4 போட்டிருக்கேன். இதில் நீங்கள் எந்த அளவுமே எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கனாவே போதும். அதே மாதிரியே வந்துடும். புதுசாக தைக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் அளவு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டாப் போட்டுட்டு நல்லா அயன் பண்ணி, ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கையிலையே நீங்கள் தடை விட்டு போட்டிங்கன்னா போதும். அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அளவு போட்டிங்கன்னா போதும். கரெக்டான அளவு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா அளவுமே கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல. எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வைக்கிறேன். கீழே வந்து ஓப்பனில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு வச்சா போதும். மேல் உடம்புக்கு தான் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு வரும். நீங்கள் அந்த ஓப்பனில் இருந்து அந்த மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 1 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். ஓப்பன் சைடில் வந்து 1 இன்ச்சு விடுங்க. ஓப்பன் வந்து ஹைட்டில் வந்து 3 இன்ச்சு விடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து உட்காந்து எந்திக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்துக்குமே வந்து நம்ம நாட்ஸ் போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நாட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மேல் டாப்பு வச்சு பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் நம்ம தைச்சிடலாம். ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தைக்கணும்னு நினைப்போம். பட் இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் குயிக்காக வந்து உட்காந்து தைச்சிங்க அப்படின்னா 1 மணி நேரம் தான், சீக்கிரமாக தைச்சிடலாம். நான் ஸ்கர்ட்டுக்கு வந்து அளவு எடுக்கிறேன். அதாவது மேலே அந்த பெல்ட் அளவு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுங்க. உங்களுக்கு லைனிங்கில் எவ்வளோ ஹைட் இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. மெயின் ஸ்கர்ட்டோட அளவை விட ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சு உங்களுக்கு ஹைட்டாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து நான் மேல் டாப்புக்கு போட போகிறேன். மேல் டாப்புக்கு வந்து இந்த கலரில் நான் கொடுக்கல. ஒயிட்டாக சாரீ வந்து ஒயிட்டுங்கிறதுனால மேல் டாப்புக்கும் நான் ஒயிட்டு தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ளூ வித் ஒயிட்டில் நல்லா காம்பினேஷனாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம அந்த கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டார்க்காக தெரியும். ஸோ நான் இது தான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ச்சு, நான் 26 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவாடை வந்து நம்ம 4 போட்டு அளவெடுக்கும்போது உங்களுக்கு 7.5 இன்ச் வரும். நம்ம அதோடு சேர்த்து ஒரு 1 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லூஸ்லாம் கரெக்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நான் 2.5 மீட்ரு ஏன் எடுத்தேன்னா அது வந்து நம்ம 2 மீட்டரை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தனித்த மாதிரி கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம பிரியல் வைக்கும்போது ரொம்ப லைட்டாக வர மாதிரி தான் இருக்கும், கம்மியாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து துணி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியல் வந்து நிறையா வைக்கலாம். உங்களுக்கு பாவாடை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.